இமயக்குருவின் இதய சீடன் ஒரு பயணம் தொடர்கிறது. மாபெரும் அவதூதர் சதாசிவ பிரமேந்திரர் 18ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் ஆற்காடு மாகாணத்தில் ஒரு சிறு நகராட்சியின் நவாப்பாக இருந்த இஸ்லாமிய ஆட்சியாளரின் ஒருவரின் பல அரசிகளில் முக்கியமான அரசியாக அவரது அந்தப்புரத்தில் நான் இருந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு மாபெரும் யோகியும் அவதூதருமான சதாசிவ பிரமேந்திரரை அதிசயமான முறையில் சந்திக்க நேரிட்டது. அவர் காலடிப்பட்ட மண் எப்பொழுதும் என் தலையில் இருக்க வேண்டுகின்றேன். என் கதையை நான் தொடங்குவதற்கு முன் அந்த மகானை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஏறத்தாழ 300 வருடங்களுக்கு முன் சோமசுந்தர அவதானி என்ற ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த அந்தணர் தன் மனைவி பார்வதியுடன் மதுரையில் வசித்து வந்தார். சோமசுந்தரர் ஒரு அறிஞர், குண்டலினி யோக பயிற்சி செய்பவர். அவரது சமகாலத்தவர்கள் அவரை யோகி என்று அங்கீகரித்திருந்தார்கள். அவரது மனைவி பார்வதி தனக்கு ஒரு மகான், ஒரு சத்புத்திரன் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று விரும்பினார். அவரது கணவரின் அறிவுரைப்படி ராமநாமத்தை ஜெபிக்கத் தொடங்கினார். அவ்வாறு தொடர்ந்து கோடிக்கணக்கில் ஜெபித்ததில் அவரது மனது தூக்கத்தில் கூட தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தது. யாத்திரை சென்ற பொழுது ராமேஸ்வரத்தில் அவர்கள் இருவரின் கனவில் ராமேஸ்வரத்தின் கடவுளாகிய சிவன் தோன்றி ஒரு சத்புத்திரன் அவர்களுக்கு மகனாக பிறப்பான் என்று கூறி ஆசீர்வதித்தார். மதுரை திரும்பியவுடன் அவர்களுக்கு ஓர் அழகான மகன் பிறந்தான். அவனுக்கு சிவராமகிருஷ்ணன் என்று பெயரிட்டனர். குழந்தையிலேயே மேதையாக இருந்த சிவராமகிருஷ்ணன் தனது இளம் வயதில் சாஸ்திரங்களை விவரிக்கத் தொடங்கினார். அவரது ஆசிரியர்கள் அவர் முன்பிறவியில் பெற்ற அறிவிலிருந்து மறுபடியும் கூறுகின்றாரோ என்று நினைத்து பிரபலமான திருவிசைநல்லூர் ஐயாவாள் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவாள் அவர்களிடம் அறிமுகப்படுத்தினர். இதற்கிடையில் அவர் தந்தை தவம் இருப்பதற்காக இமயமலை சென்றுவிட அவர் அன்னையார் அவருக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தார். அவரது அன்னையார் மனம் புண்படக்கூடாது என்பதால் அதற்கு அவர் சம்மதித்தார். அக்கால வழக்கப்படி தனது 12ஆம் வயதில் ஒரு 5 வயது சிறுமியை மணந்தார். மணப்பெண் வளர்ந்த பிறகுதான் மணமான வீட்டிற்கு அழைத்து வரப்படுவது வழக்கம் என்பதால் திருமணமானவுடன் தன் பிறந்த வீட்டிற்கு கூட்டிச் செல்லப்பட்டாள். அவர் அடிக்கடி ஆன்மீகத்தில் சமாதி நிலைக்கு செல்வதை பார்த்த ஐயாவாள் அவரை மாபெரும் அறிஞர், முனிவர் மற்றும் யோகியுமான ஸ்ரீ பரமசிவேந்திரரிடம் ஒப்படைத்தார். குரு ஸ்ரீ பரமசிவேந்திரரின் கட்டளைப்படி சிவராமகிருஷ்ணன் மைசூர் மகாராஜாவின் சமஸ்தான வித்வானமாக ஆனார். சில காலம் கழித்து மைசூர் வாழ்க்கையில் விரக்தியடைந்தார். அவரது குரு அழைத்ததால் திரும்பி வந்தார். சிவராமகிருஷ்ணன் அவர் காலில் விழுந்து வணங்கி அவர் முன் அமர்ந்தார். மைசூர் அரண்மனையில் வேத விவாதங்களில் பல வேத வித்வான்களை வீழ்த்தி அவர்களை வாயடைக்க செய்ததை சுட்டிக்காட்டிய ஸ்ரீ பரமசிவேந்திரர் அவரிடம், நீ மற்றவர்களது நாக்கை கட்டி போடுவதற்கு கற்றுக்கொண்டாய், ஆனால் உன் வாயை மூட கற்றுக்கொள்ளவில்லை என்று கூறினார். அதை ஆன்மீக கட்டளையாக ஏற்று சிவராமகிருஷ்ணன் பேசுவதை நிறுத்தி மௌனியாக மாறினார். ஸ்ரீ பரமசிவேந்திரர் அவருக்கு சந்நியாசம் வழங்கி துறவியாக்கி அவருக்கு சதாசிவா என்று பெயரிட்டு அவர் விரும்பும் இடத்தில் கடும் தவம் இருக்க சொன்னார். இன்றைய நாள் வரை கூட காவிரி ஆற்றின் கரையில் மலைகள் சூழ பசுமையாக தனித்து இருக்கும் அழகான நெரூர் என்ற ஊருக்கு சதாசிவர் வந்தார். அங்கு பிரம்மனின் பேரானந்தத்தில் லயித்திருந்தார். சில நேரங்களில் இலக்கின்றி சுற்றி திரிந்துவிட்டு தோன்றும் பொழுது திரும்பி வருவார். அவர் அவதூதர், சுதந்திர ஆத்மாவாக மாறினார். இடுப்பு துணி கூட இல்லாத நிர்வாண சாமியாராக தோன்றும் இடத்திற்கு சென்று சமுதாய வழக்கங்களுக்கு கட்டுப்படாமல் பிரம்மனின் பேரானந்தத்தில் லயித்தவாறு இருந்தார். அவரை பற்றிய பல அதிசய கதைகள் சொல்லப்படுகின்றன. கொடுமுடி அருகே காவேரி ஆற்றில் ஒரு தீவு போல நீட்டிக்கொண்டு அகஸ்திய பாறை என்ற பெயரில் ஒரு பெரிய பாறை இருந்தது. சதாசிவ பிரம்மன் என்று அழைக்கப்பட்ட அவர் தனிமையில் இருக்க வேண்டும் என்று அந்த பாறையில் 10-15 நாட்களுக்கு தொடர்ந்து தியானம் செய்து வருவார். ஒருமுறை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் சுழற்சியில் அடித்து செல்லப்பட்டு ஆற்றின் படுகையில் புதைந்து போனார். சதாசிவ பிரம்மன் ஆழ்ந்த சமாதி நிலையில் இருந்தார்.
பல மாதங்கள் கழித்து மணலெடுக்க வந்த வேலையாட்கள் மண்வெட்டி மிருதுவான ஒன்றில் பட்டு இரத்தம் பீச்சி அடிப்பதை பார்த்து அதிர்ச்சியுற்றனர். கிராமத் தலைவர் வந்த பின் மணலை கவனமாக அகற்றி பார்த்ததில் சதாசிவ பிரம்மனது உடல் சமாதி நிலையில் இருந்ததை கண்டுபிடிக்க முடிந்தது. அவரது உடலை நன்றாக தேய்த்து சூடாக்கி அவர் வாய்வழியே சூடான கஞ்சியை குடிக்க வைத்த பின் சதாசிவா சமாதி நிலையில் இருந்து கண் விழித்து அமைதியாக நடந்து சென்றார். ஒருமுறை புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் திருவரங்குளம் காட்டில் ஓர் வைக்கோல் போரினுள் கண்டுபிடிக்கப்பட்டார். சமாதி நிலையில் இருக்கும் பொழுது அதனுள் விழுந்து விட்டார். விவசாயிகள் மேலிருந்த வைக்கோலை எருமைகளுக்கு வைத்துவிட்டு அடியில் பார்த்தால் அவர் உடல் இருந்தது. சதாசிவா கண்விழித்து விரைவாக நடந்து சென்றார். அந்த வைக்கோல் போரில் 1 வருடத்திற்கு மேலாக இருந்திருக்கிறார். இதை தனது மந்திரி மூலம் புதுக்கோட்டை மகாராஜா விஜயரகுநாத தொண்டைமான் கேள்விப்பட்டார். அவர் ஓர் அறிஞர். சாதுக்களையும் மகான்களையும் மிகவும் விரும்பும் அவர் சதாசிவாவை தேடி ஓர் தனிமையான இடத்தில் அவரை கண்டுபிடித்தார். அவரிடம் தலைவணங்கி அரண்மனைக்கு வருமாறு தாழ்மையுடன் வேண்டினார். சதாசிவா ஒன்றும் கூறாமல் தொடர்ந்து தியானம் செய்து வந்தார். மகாராஜா தன் கையால் அருகில் ஓர் குடிசையை கட்டி அந்த மகானின் சேவையில் ஈடுபட்டு வந்தார். சிறிது காலத்திற்கு அரண்மனை சென்று பணிகளை முடித்துவிட்டு திரும்பி விடுவார். இவ்வாறு 7 வருடங்கள் சென்றன. ஒரு நாள் சதாசிவாவிடம் மந்திர தீட்சை தருமாறு வேண்டினார். சதாசிவா மணலில் ஓர் மந்திரத்தை எழுதினார். தட்சிணாமூர்த்தி மந்திரம் எழுதப்பட்ட மணலை ராஜா தன் அங்கவஸ்திரத்தில் அள்ளிக்கொண்டு அரண்மனைக்கு எடுத்துச் சென்று தங்கப்பெட்டியில் வைத்து தினமும் பூஜை செய்யத் தொடங்கினார் என கூறப்படுகிறது. இதுபோல கீழ்கண்ட ஒரு சம்பவம் பலராலும் உண்மை என்று கூறப்படுகிறது. சதாசிவா கரூரில் ஓர் பூந்தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது அவரை தங்களுள் ஒருவராக நினைத்து எப்பொழுதும் அவரை சுற்றி வரும் சிறுவர்கள் மதுரைக்கு சென்று கோவில் திருவிழாவை காண வேண்டும் என்ற தமது அளவு கடந்த ஆசையை வெளிப்படுத்தினர். சதாசிவா அவர்களை தனது முதுகில் ஏற்றிக்கொண்டு கண்களை மூடுமாறு சொன்னார். என்ன அதிசயம்! அவர்கள் திருவிழாவை ரசித்து சிவனின் ஓர் ரூபமான சுந்தரேஸ்வர பெருமானின் ஊர்வலம் வந்ததை கண்டுகளித்தனர். பின் அவர்களுக்கு சுவையான இனிப்புகள் வாங்கி கொடுத்து கூட்டிச் சென்றது போல் திருப்பி அழைத்து வந்தார். காணாமல் போன பிள்ளைகள் திரும்ப கிடைத்ததும் நிம்மதியடைந்த பெற்றோர் நடந்ததை கேட்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். மீதம் இருந்த மதுரையில் மட்டுமே கிடைக்கும் இனிப்புகளை சிறுவர்கள் அவர்களுடன் பகிர்ந்தார்கள். சில பெற்றோர் தமது அன்பான பிள்ளைகளுக்கு கிடைத்த பாக்கியம் தங்களுக்கும் கிடைக்கவில்லையே என்று எண்ணி வருந்தினர். வேறு ஒரு நிகழ்வில் ஒரு பணக்கார ஜமீன்தாரின் நெல்வயலை பாதுகாத்து வந்த காவலாளிகள் சதாசிவாவை திருடன் என்று தவறாக நினைத்து அடிக்க கையை ஓங்கிய போது அப்படியே சிலை போல் உறைந்து நின்றார்கள். சதாசிவா சற்று தொலைவு நடந்து சென்ற பின்புதான் அவர்களால் நகர முடிந்தது. ஸ்ரீ சதாசிவ பிரம்மன் பற்றியும் அவரது பிரமிப்பூட்டும் ஆற்றல்களையும் எண்ணிலடங்கா கதைகள் உள்ளன. ஆனால் நான் என் சொந்த அனுபவத்திற்கு வருகின்றேன். நான் அத்தியாயத்தின் தொடக்கத்தில் சொன்னது போல ஏறத்தாழ 300 வருடங்களுக்கு முன் தென்னார்காடு மாகாணத்தில் பிறந்த நான் ஆற்காடு நவாபிடம் கப்பம் கட்டி வந்த ஒரு நவாபின் அபிமானமான ஆசை நாயகியாக பேகமாக இருந்தேன். அவரது அந்தப்புரத்தில் 20க்கு மேலான பெண்கள் இருந்தாலும் அவர் என்னைத்தான் மிகவும் விரும்பினார். நான் ஓர் ஆப்கானிய பிரபுவின் மகள். என் பெயர் மோத்தி. நவாப் அவரது அந்தப்புரத்தில் ஒரு தனி கூடாரத்தில் என்னை துயிலுரிப்பதிலும் என் பிறந்த மேனியை ரசிப்பதிலும் நகைகளாலும் கொலுசுகளாலும் அலங்கரித்து அத்தர் தெளிப்பதிலும் மிகவும் மகிழ்வார். ஒரு நாள் இவ்வாறு அவர் செய்து கொண்டு இருக்கும் பொழுது கூடாரத்தை மூடியிருந்த துணி வெளியே பறந்து ஒரு வினோதமான உயரமும் அழகும் கொண்ட மனிதர் நடந்து வந்தார். தாடியோடு கூடிய அவரது முகம் தெய்வீக சோபையில் ஒளிர்ந்தது. மரணிக்கும் சாதாரண மனிதர்களால் அடைய முடியாத ஏதோ ஒரு ரகசியத்தை அனுபவிப்பது போன்று அவர் கண்கள் ஆனந்தத்தில் நடனமாடின. அவர் முழு நிர்வாணமாக இருந்தார். அவர் நவாபை பார்த்துவிட்டு என்னை பார்த்தார். எங்கள் கண்கள் சந்தித்தன. ஒரு இதமான குளிர்காற்று என் கண்களில் நுழைந்து என் இதயத்தை அடைந்தது. என் இதயம் பேரானந்தத்தில் நிரம்பி குழந்தையை தழுவ நினைக்கும் தாயை போன்று உணர்ந்தேன்.
நான் அன்பில் உறைந்து நின்றேன். நவாப் தனக்கு முதலில் ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து மீண்டார். அவர் கடும் சினத்தில் இருந்தார். அவர் பாதுகாவலர்களை அழைத்தார். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்னவென்றால், ஓடோடி வந்தவர்களுக்கு அந்த மகான் கண்ணில் தென்படவில்லை. எங்கள் இருவரால் மட்டுமே அவரை பார்க்க முடிந்தது. நவாப் கடும் சினத்தில் அவரது வாளை உருவி சதாசிவாவின் வலது கையை தோள்பட்டையில் இருந்து வெட்டிவிட்டார். வெட்டப்பட்ட கை கீழே விழுந்து உடலில் வெட்டப்பட்ட இடத்திலிருந்து இரத்தம் குபு குபு என்று கொட்டியது. ஆனால் வினோத பிறவியான அவர் சந்தோஷமாக சிரித்துவிட்டு திரும்பி கூடாரத்தை விட்டு நடந்து சென்று விட்டார். நான் நவாபை பார்த்து, என்ன காரியம் செய்துவிட்டீர்கள் என்று அலறினேன். இவர் சிறிது காலமாக நாம் கேள்விப்படும் மாபெரும் மஸ்தான். இந்த சாமியார் இவர்தான். அவருக்கு உடலை பற்றிய உணர்வு இருக்காது. உடை உடுத்தி இருப்பதோ இல்லாமல் இருப்பதோ அவருக்கு ஒரு பொருட்டல்ல. விரையுங்கள் அரசே, ஓடி சென்று இந்த கொடூர குற்றத்திற்கு அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். அவருடைய அளவு கடந்த கனிவால் உங்களை அவர் மன்னிக்கலாம். அல்லாஹ் மிகவும் இரக்கமும் கருணையும் கொண்டவர். செல்லுங்கள் என்று கூறினேன். என் கணவர் பயத்திலும் குற்ற உணர்ச்சியிலும் நடுங்கினார். வெட்டப்பட்ட கையை எடுத்துக்கொண்டு கூடாரத்தை விட்டு வெளியே ஓடினார். நான் நிலை விழுந்து கீழே விழுந்து விட்டேன். எனக்கு நினைவு வந்ததும் நவாப் என் அருகில் இருப்பதை பார்த்தேன். அவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். பின்பு என்ன நடந்தது என்று கூறினார். அவர் கையை தூக்கி கொண்டு வெகு தூரம் சாமியாரின் பின் ஓடினார். அந்த சாமியார் ஒரு காட்டுக்குள் நுழைந்து ஒரு பாறையில் அமர்ந்தார். அங்கு நவாப் அவர் காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்டார். அந்த சாமியார் நவாபிடம், நீ ஓர் பாவமும் செய்யவில்லையே என்றார். நவாப் வெட்டப்பட்ட கையை காண்பித்தார். அதை அந்த சாமியார் தன் தோள்பட்டையில் வைத்து அது உடலுடன் ஒட்டி கொண்டவுடன் காயங்கள் உடனே ஆறின. அவர் என் கணவரிடம், இப்போது எல்லாம் சரி என்றார். இப்பொழுது உன் வாரிசுக்கு உன் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு கராச்சி செல். உனக்குள் ஓர் ஆன்மீக தேடல் என்ற பொறி இருக்கிறது. கராச்சியில் ஒரு கஃபி மறைமுகமாக வாழ்ந்து வருகின்றார். நீ அவரை அடையாளம் கண்டுகொள்வாய். அவருக்கு என் ஆசீர்வாதங்களை தெரிவி. இந்த உடலை விட்டு பிரிந்த பின் அவரது வேண்டுதலை ஏற்று நான் கராச்சியில் அவர் முன் தோன்றுவேன். அவர் ஓர் புதைகுழியை எனக்காக தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய மூர்த்தி எங்களுள் ஒருவர் அணைய இருந்த அவளது ஆன்மீக நாட்டம் என்ற நெருப்பை தூண்டிவிட வந்தேன். அவள் மேலும் தனக்குள் உள்ள பேரானந்தத்தில் ஈர்க்கப்படுவாள். நெரூரில் நான் என் உடலை துறக்கும் தினத்தன்று அவள் இறப்பாள். என் பூத உடலை விட்டு வெளியேறும் போது அவளது ஆத்மா என் ஆசீர்வாதம் பெற்று என்னிடம் வந்து மரியாதை செலுத்தும். அடுத்த பிறவியில் அவள் பத்ரிநாத் அருகே உள்ள ஓர் கிராமத்திற்கு பெனாரஸில் இருந்து குடிபெயர்ந்த ஓர் தூய அந்தன பண்டித குடும்பத்தில் ஆண்மகனாக பிறப்பாள். அங்கு இமயமலையில் வசிக்கும் ஆதிநாத்தின் மனித உருவமான ஸ்ரீகுருவின் சீடனான அவன் தந்தையைப் போல ஆவாள். ஒரு குறிப்பிட்ட செய்கையால் அவள் தென்னிந்தியாவில் சங்கரர் தோன்றிய இடத்தில் இஸ்லாமிய குடும்பத்தில் மீண்டும் பிறப்பாள். அப்பொழுது ஸ்ரீகுருவின் மூத்த சீடனால் தொடர்பு கொள்ளப்படுவாள். இந்த பிறவியில் தன் வாசனைகள் அனைத்தும் எரிக்கப்பட்டு அவளது ஆன்மா விடுதலை அடையும். இப்பொழுது சென்று விரைவாக உன் கடமைகளை செய். ஒரு வாரத்திற்குள் நவாப் தன் ராஜ்யத்தை தனது மகன்களில் ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு பக்கீர் போல உடை தரித்து அமைதியாக வெளியேறினார். நான் புது அரசாட்சியில் பல இன்னல்களை அனுபவித்தேன். பல வருடங்கள் கழித்து என் உடல் நிலை நோயுற்று மிகவும் மோசமடைந்து இறக்கும் தருவாயில் என் ஆத்மாவின் கடவுளான ஸ்ரீ சதாசிவ பிரம்மனின் உருவம் என் முன் தோன்றி, உன் உடலை இப்பொழுது துறந்து நெரூருக்கு வா. நான் என் உடலை துறக்க இருக்கிறேன். உன் கணவரும் கராச்சியில் என்னை பார்ப்பார் என்றார். என் உடல் இறந்து கிடக்க நான் காற்றில் பறந்து செல்வதை நான் பார்த்தேன். அருகில் ஆறு ஓட மரங்கள் நிறைந்த பகுதிக்கு பறந்து வந்தேன். அது நெரூர் என்று யூகித்தேன். அங்கு என் கடவுள் அவருக்காக தயார் செய்து வைக்கப்பட்ட ஒரு குழியில் இறங்குவதை பார்த்தேன். அரசர்களும் குடிமக்களும் நூற்றுக்கணக்கில் இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் கருணை மிகுந்த அந்த கண்கள் யாராலும் பார்க்க முடியாத இந்த எளிய ஆத்மாவை கண்டது. என்னை நோக்கி அவரது வலதுகரத்தை தூக்கி ஆசீர்வாதம் செய்தார். ஓர் ஒளிச்சுரங்கம் என்னை இழுத்தது. என் ஞாபகங்கள் தற்காலிகமாக அழிக்கப்பட்டன. ஓர் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்வது போல் இருந்தது.
தமிழ்நாட்டில் கரூர் அருகில் நெரூரில் ஸ்ரீ சதாசிவ பிரமேந்திரரின் மகாசமாதி உள்ளது. அவர் முன்னறிவித்தது போல அவர் மறைந்து 9வது நாளில் ஒரு வில்வ மரம் முளைத்தது. அது இன்றும் உள்ளது. அவர் கணித்தது போல அவர் மகாசமாதி அடைந்த 12வது நாள் ஒரு பிரம்மச்சாரி காசியிலிருந்து கொண்டு வந்த ஓர் சிவலிங்கத்தை மகாசமாதியிலிருந்து 12 அடி தூரத்தில் ஓர் இடத்தில் பிரதிஷ்டை செய்தார். நான் நெரூர் சென்று அவர் சமாதியில் அமரும்போதெல்லாம் என் ஆன்மா பேரானந்தத்திலும் தெய்வீக ஒளியிலும் திளைக்கும். சமாதியில் அவரின் இருப்பால் ஓர் அதிர்வு இருக்கும் என்றும் பிரம்மனுடன் ஐக்கியமாக இருக்கும் அன்புள்ள, கருணையுள்ள, இரக்கமுள்ள சதாசிவாவுடன் எனக்கு இருந்த எளிய முற்பிறவி தொடர்பை வெளியே சொல்வது இதுதான் முதல் முறை.